நேற்றுக்கு நடந்த சாட்டர்டே எபிசோடில் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பக்கெட்டை வச்சு ஒரு நாள் எபிசோடை ஓட்டியிருக்காப்புல. அதில் யார் சரி யார் தப்பு, விக்ரமுக்கு எந்த அளவுக்கு சொம்படிக்க முடியுமோ, விக்ரமை எந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்ண முடியுமோ, விக்ரமுக்கு எந்த அளவுக்கு ஒயிட் வாஷ் பண்ண முடியுமோ அதை அத்தனையுமே நேற்று பண்ணியிருக்கிறார். விக்ரமை எதிர்த்து மற்றவங்க பேசின வார்த்தைகளை பற்றி பேசக்கூடிய விஜய் சேதுபதி விக்ரம் பேசக்கூடிய வார்த்தைகளை பற்றி ஒரு வார்த்தை பேசாமல் அதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கான ஆள்? நீங்கள் என்ன செய்கிறீங்க? கண்டஸ்டன்ட் பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது, கண்டஸ்டன்ஸ் பயாஸ்டாக இருக்கக்கூடாது, அவங்க நேர்மையாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும், கருத்துக்களை தைரியமாக முன்னாடி வைக்கணும். ஆனால் நான் மட்டும் பயாஸ்டாக இருப்பேன், நான் ஒருதலை பட்சமாக இருப்பேன், எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள பற்றி மட்டும்தான் நான் பெருமையாக பேசுவேன், அவங்களுக்கு எதுனா ஒன்றுனா நான் குரல் கொடுப்பேன், மற்றவங்கள பற்றி எனக்கு கவலையே கிடையாது, நான் பேச வேண்டிய விஷயங்களை பேச மாட்டேன், சில விஷயங்கள் மட்டும் அதுவும் எனக்கு எது தேவையோ அதை மட்டுமே பேசுவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டு நீங்கள் செய்துக்கிட்டு நீங்கள் சொல்லலை, ஆனால் உங்கள் செயல்கள் அனைத்தும் அதை தான் காட்டுது. அப்புறம் எப்படி நீங்கள் உங்களை ஒரு நடுநிலையாளர்னு நீங்கள் எப்படி சொல்லிக்கிறீங்க? உங்களை ஹோஸ்ட்னு நீங்கள் எப்படி சொல்லிக்கிறீங்க? நேற்றுக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த பக்கெட்டு மேட்ரு அது அவ்வளோ பெரிய மேட்ரே கிடையாது. அவன் ஆனாவுனா உட்காந்து அழுதுகிட்டு அம்மா சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யார்? விக்கல்ஸ். இப்போ பார்வதி விக்கல்ஸை அந்த இடத்துலேருந்து எழுந்த வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரம்யா கிட்ட சொல்லி ரம்யா மூலமாக தலையை பயன்படுத்தி அந்த தலை பதவியை பயன்படுத்தி ரம்யா விக்கல்ஸை கொண்டு போயிட்டு அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், விக்கல்ஸ் அங்கே இல்லை அப்படின்னாலும் மற்ற அந்த டீமில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ விக்கல்ஸ் போய் அந்த பக்கெட் எடுத்துகிட்டு நடு வீட்டில் வைக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த 5 நிமிஷத்தில் இவங்க நகையும் திருட போகிறது கிடையாது, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக போகிறதும் கிடையாது. இந்த பிளானை பார்வதி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்வதியை நோக்கி கேள்வி கேட்கணுமா இல்லை ரம்யாவை நோக்கி கேள்வி கேட்கணுமா? நீங்கள் எப்படி தலையை பயன்படுத்தி ஒரு டாஸ்கில் நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலான்னு ஒரு வார்த்தை பார்வதியை கேட்கல. அதுக்கு மாறாக நீங்கள் பார்வதி என்ன சொல்கிறீங்க? ஒரு நல்ல கேமர், குட் கேமர் அப்படின்னு நீங்கள் அடையாளப்படுத்துகிறீங்க. ரம்யாவை நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் உங்கள் தலைப்பதவியை அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, எல்லாமே சரிதான். வியானாவை கேட்குறீங்க, அந்த பக்கெட்டில் உங்கள் துணி இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவர் வச்சாரு, நீங்கள் எப்படி ஒரு அக்யூசேஷன் வைப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நடுவில் ஒரு வார்த்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. சாவுன்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோபம் வருதுல்ல, இந்த வீட்டுக்குள்ளே சின்ன வார்த்தைகள்லாம் எடுத்து வச்சு நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏங்க சாவுன்னு சொல்கிறது நல்ல வார்த்தையா? விக்கல்ஸை சொன்னால் அது நல்ல வார்த்தை ஆயிருமா? அதை நீங்கள் கேட்க மாட்டீங்களா? எப்படி விக்கல்ஸ் நீங்கள் அந்த கோவத்தில் உங்களோட வார்த்தை எப்படி அந்த மாதிரி வரும்? எதுக்கு சாவுன்னெலாம் நீங்கள் சொல்கிறீங்க? அது என்ன வார்த்தை? ஷோவில் என்ன பேசுகிறீங்க? அந்த ஷோவோட டெக்கோரம் என்ன, டீசென்சி என்ன, டிசிப்ளின் என்ன? இன்றைக்கி ஏன் சார் எதுவுமே பேசலை? இதுக்கு முன்னாடிலாம் கூவிட்டே இருந்தீங்க, அந்த ஷோவோடைய டிசிப்ளின் கெட்டு போச்சு, டெக்கோரம் கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சு. இந்த பக்கெட்டு மேட்ரு மட்டும்தான் நடந்துச்சா? அதுதான் தேவையா? அவங்க சொன்னாங்க, இவர் எடுத்துகிட்டு வச்சாரு, வியானா கேட்டாங்க, இப்போ விக்கல்ஸ் அழுதது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உறுத்தலாக இருக்குது. ஐயோ விக்கல்ஸ் அழுதுட்டா பாருங்க. ஏன்னா அந்த ஆள் எல்லாத்துக்கும் அழுகுறாங்க, ஏதாச்சும் அவனை குறை சொன்னாலே அழுகுறான், யாரையாச்சும் அந்த ஆளோட கம்பேர் பண்ணாலே அழுகுறாப்புல. அழுதுகிட்டு நான் ஒரு கமெடியன், நான் அப்படி தான் பேசுவேன், இங்கே யாருமே நல்லவங்க கிடையாது, இங்கே யாருமே கெட்டவங்க கிடையாது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேரக்டரில் இருப்பாங்க, அது மேலே கீழே போயிட்டு தான் வரும், இப்படி தன்னை நியாயப்படுத்திக்கிட்டு நகைச்சுவைன்ற பேரில் மற்றவங்களை காயப்படுத்திக்கிட்டு மார்க் பண்ணுறான், புள்ளி பண்ணுறான். அவனுக்கு உட்காந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பெரிய விஷயமாங்க இது இந்த பக்கெட் மேட்ரு. எனக்கு அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அதை வச்சு நீங்கள் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வேறு எந்த பிரச்சனையும் நடக்கலையா? இந்த வாரத்தில் ஒருத்தவனும் கேரக்டர் இல்லை, அதை கேட்டீங்க. கேரக்டரில் இல்லாதவனுக்கு எதுக்குங்க பெஸ்ட் பர்ஃபார்மரு? 6 பேர் பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுங்கன்னு எதுக்கு சொன்னீங்க? இந்த வாரம் ஒருத்தருமே ஒன்றுமே பண்ணலை. நீங்கள் ஒரு வாரம் இவங்க இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மரை கேன்சல் பண்ணாங்க, கேன்சல் பண்ண வேண்டியதானே? ஒரு வார்த்தை திவ்யாவுக்கு நீங்கள் ஏங்க பேச மாட்டீங்க ஆதரவா? அவங்க 2 நாட்கள் அங்கே உட்காந்து அந்த நகையை பாதுகாத்தாங்களே, எதுக்காக அவங்களுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தீங்கன்னு ஏங்க கேட்கல? கேரக்டரில் யாருமே இல்லாத போது நீங்கள் சபரி இருந்தாரா?
எனக்கு என்னன்னா செலக்டிவாக நியாயஸ்தராக இருக்கீங்க விஜய் சேதுபதி அவர்களே. சில பேருக்கு அங்கே பிரச்சனைனா நீங்கள் ஓடி வந்துடுறீங்க. கன்னிக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்துடுறீங்க, எஃப்ஜேக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வரீங்க, பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வரீங்க. பார்வதிங்க ரோஸ்ட்டும் பண்ணுறீங்க, பார்வதிக்கு நியாயத்தையும் பேசுகிறீங்க. விக்கல்ஸ் இது வரைக்கும் ஒரு வார்த்தை இவர் கேட்டதே கிடையாது. சாவுங்கன்னு சொல்கிறது நல்ல வார்த்தையா? அதை நீங்கள் அப்படியே போகிற போக்கில் அதை நார்மலைஸ் பண்ணிட்டாப்புல. சாவுன்னு சொன்னால் மட்டும் கோவம் வருது இல்லை, கோவப்பட்ட மட்டும் உங்களுக்கு இதுவாக இருக்குல்ல அப்படின்ட்டு போயிட்டார். உங்களை எதனா சொன்னால் மட்டும் உங்களுக்கு வருதில்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ என்ன வார்த்தை? அப்போ விக்கல்ஸுக்கு என்ன தோணும்? பரவாயில்லப்பா, நம்ம பேசுறது ஒன்றும் அஃபென்சிவான வேர்டு இல்லை. அது அஃபென்சிவான வேர்டு இல்லையா? தப்பான இத்தனை மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் சாவு அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறது நல்ல வார்த்தையா? இவ்வளோ தான் என் கேள்வி. ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துகிறாங்க. பார்வதி போய் சொல்கிறாங்க. பார்வதி அந்த இடத்துல ஒரு வார்த்தை ஏன் கேட்கல? ஏன் பார்வதி உங்களால் நேர்மையாக கேம் விளையாட முடியாதா? இப்போ விக்கல்ஸ் போயிட்டு அங்கங்கே எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கணும் அப்படின்னு பார்வதி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதை சொல்கிறாங்க. அதை ஏன் நீங்கள் செய்யணும்னு ஒரு வார்த்தை அவர் கேட்கல? இது சாத்தியமா? அவர் போயிட்டு பாத்ரூமில் போய் அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வைக்கிறதுக்குள்ளே இவங்க நகையை திருடிடுவாங்களா? இதில் என்ன ப்ளே இருக்குன்னு நீங்கள் கேட்கலையே. என் கேள்வி அதுதான், இதில் என்ன ப்ளே இருக்குது? ஏங்க, நான் ஜென்ரலாக நான் ஆடியன்ஸ்கிட்ட கேட்குறேங்க, மக்கள்கிட்ட கேட்குறேங்க. இப்போ நான் தான் விக்கல்ஸ் விக்ரம், நான் உட்காந்து அந்த நகையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை பார்வதி வேலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வைக்கணும், அது நம்ம தலையை யூஸ் பண்ணுவோம். ரம்யா கிட்ட போய் சொல்லி, ரம்யா போயிட்டு விக்கல்ஸ் கிட்ட சொல்லி, விக்கல்ஸ் அதை எடுத்துகிட்டு வைக்கிறாப்புல. இதில் என்ன ப்ளே இருக்குது? பார்வதி இதில் என்ன சாதிச்சாங்க? நகை எடுத்தாங்களா? இல்லை எந்திரிச்சு போனதில் விக்கல்ஸ்க்கு எதனா ஆயிடுச்சா? எதனா அசம்பாவிதம் நடந்துச்சா? என்ன ஆச்சு? இதனுடைய அவுட்புட் என்ன? அவுட்கம் என்ன? பார்வதிக்கு அதனால் கிடைத்த லாபம் என்ன? போனார், வந்தார், உட்காந்தார். இதுதான் பார்வதிக்கு தேவையா? அது என்ன கேமுன்னு நான் கேட்குறேன். அந்த கேமுனுடைய நோக்கம் என்ன? அதில் நீங்கள் என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிது? ஒன்றுமே இல்லை. அப்போ எதுக்காக அதை செய்யணும்? இதெல்லாங்க கேட்கணும், இதை தானே கேட்கணும். எதுக்காக நீங்கள் விக்கல்ஸை பாத்ரூமில் போய் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும்னு எதுக்காக நீங்கள் நினச்சிங்க? யாரை முதல்ல அந்த கேள்வி கேட்டிருக்கணும்? பார்வதி கேட்டிருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு? பார்வதி சொன்ன விஷயத்த அப்படியே கேட்டு ரம்யா கிட்ட போய் ரம்யாவை தாக்குறாரு, வியானா கிட்ட போய் வியானாவை தாக்குறாரு. வியானா என் ட்ரெஸ்ஸுன்னு நினச்சி தான் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சிங்களா, என் ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சிங்களா அப்படின்னு கேட்டது கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய மேட்டராகவே இல்லை. அதில் என்ன கேரக்டர் அசாசினேட் இருக்குது? யாருக்கும் யாருடைய ட்ரெஸ்ஸுன்னு தெரியாது, அவ்வளவுதான். கேட்டால் தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது, முடிஞ்சு போச்சு. இதில் விக்கல்ஸ்க்கு ஒரு பாதிப்புன்னோடனே இவர் உட்காந்து ஒரு எபிசோடு ஃபுல்லாக பேசுவாராம், அதையும் உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன கேட்குறோம்? இதை நீங்கள் பேசுகிறீங்க, பேச வேண்டிய விஷயங்கள்லாம் எப்போ சார் பேசுவீங்கன்னு கேட்குறோம். கானா வினோத் வார்த்தையை விட்டது, விக்கல்ஸ்னுடைய மாக்கிங், விக்கல்ஸ்னுடைய புல்லிங், பார்வதி பண்ண அந்த அசிங்கமான விஷயம், மயக்க மறைச்சிட்டு பார்வதி பேசுகிறாங்க. இத்தனை வாரங்களாக கேட்டீங்க, ஏன் வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் அதை தொடர்றதே கிடையாது? இப்போ கமருதீனும் பார்வதியும் பண்ணுறது நல்ல காதலா? இன்னைக்கு எபிசோடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திவ்யாவை திட்டுறீங்க. அந்த சைகை காமிச்சது, திவ்யா அந்த சைகை காமிச்சதில் என்ன தப்பு? அது நடக்கலையா? அது அவங்க செய்யலையா? அது அவங்க பர்சனல்னு சொல்ல வரீங்களா? பர்சனல் அப்படின்னா எது பர்சனல்? இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை கேமரா பார்க்குற, இத்தனை கோடி மக்கள் பார்க்குற இந்த ஷோவில் பண்ணுறது பர்சனலா? இதுதான் உங்களுடைய நடுநிலைமையான்னு நாங்கள் கேட்குறோம். இதுதான் உங்களுடைய ஜெனியூனான ஹோஸ்டிங்கா? அன்பயாஸ்டான ஹோஸ்டிங்கா இதுக்கு பேர்? விக்கல்ஸ்க்கு ஒரு பாதிப்புனா எதுக்கு சார் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? விக்கல்ஸை யாராச்சும் எதனா சொன்னால் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது, ஆனால் விக்கல்ஸ் யாரை என்ன சொன்னாலும் நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. மாறா நீங்கள் அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க. சாவுன்னு சொன்ன சின்ன சின்ன வார்த்தைக்கெல்லாம் கோபப்படுறீங்க. சின்ன வார்த்தையா அது? அது உங்களுக்கு சின்ன வார்த்தையாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு பெரிய வார்த்தையாக இருக்கும்ல. செலக்டிவாக நியாயஸ்தராக இருக்கக்கூடாது, செலக்டிவாக அன்பயாஸ்டாக இருக்கக்கூடாது, செலக்டிவாக நான் நியூட்ரலாக இருப்பேன் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே நீதி நேர்மை தான். நியூட்ரல்னால் எல்லாருக்கும் நியூட்ரலாக இருக்கணும். ஏன்
திவ்யா கேரக்டரில் இல்லையாமா. இவர் சொல்லியிருக்காரு, திவ்யா வந்து நீங்கள் 2 நாளாக அங்கே முழிச்சுன்றது வந்து முழிச்சுட்டு அந்த நகையை பாதுகாத்தது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, கேரக்டரில் இருக்கணும். யார் அங்கே இப்போ விக்கல்ஸை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, விக்கல்ஸ் வந்து 24/7 கேரக்டரில் இருந்தாரா? இல்லையே. அதுக்கு நடுவில் தானே அழுது ஒப்பாரி வச்சது எல்லாமே அப்போ தானே பண்ணார். என்னை எப்படி சாண்ட்ராவோட கம்பேர் பண்ணலாம், அதெல்லாம் அப்போ தானே நடந்துச்சு. அங்கே யாருமே கேரக்டராகவே இல்லையே. இவர் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியல. டாப் 5 5 பேர் முடிவு பண்ணிட்டாங்க. கானா வினோத், பார்வதி, விக்கல்ஸ், விக்ரம், கமருதீன் பலா, கனியா, திவ்யா, இந்த 5 பேர் தான் டாப் 5. இதில் வந்து வின்னர் வந்து கானா வினோத். ரன்னர் போஸ்டிங்கு தான் இப்போ விக்கல்ஸும் பார்வதியும் அடிச்சுக்க போகிறாங்க. இது என்ன ஷோ இது? புரியவே இல்லை நமக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.